வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூகவியல் ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் வீட்டிலிருந்து படிக்கலாம் வாருங்கள் என்ற தலைப்பில் இன்று 4வது பதிவாக இன்று நம்ம ஒரு 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பார்க்க இருக்கிறோம். ஸோ மாணவர்கள் குறிப்பு எடுத்து வச்சு படிங்க. இது அரசு தேர்வில் இடம்பெற்ற வினாக்களும் இதில் இடம்பெறுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பகுதியில் வரலாறு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் 5 ஒன்வேர்டு பார்க்குறோம். 4 பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மதிப்பெண் வினா, மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இதற்கான பதில் பதுங்குக்குழி போர் முறை. இது தற்போது நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. இது மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இதற்கான பதில் பதுங்குக்குழி போர் முறை. சரிங்களா? அடுத்து, இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? இதற்கான பதில் போப். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? இதற்கான பதில் போப். சரிங்களா? நெக்ஸ்ட் 3வது கேள்வி, பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். அடுத்து 4வது கேள்வி, ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்கள். யூதர்கள் தான் ஹிட்லர் என்ன செஞ்சார்? கொடுமைப்படுத்தியிருக்கிறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி கூட. 4 கேள்விகள் பார்த்துருக்கோம் வரலாறு பகுதியிலேருந்து. ஸோ லாஸ்ட் கேள்வி 5வது கேள்வி, நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல் படை டேஸ் என அழைக்கப்பட்டது? நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல் படை டேஸ் என அழைக்கப்பட்டது? இதற்கான பதில் ஹெஸ்டபோ. ஹெசடபோ அப்படிம்பாங்க, அல்லது ஹெஸ்டபோ. இதுவும் தற்போது நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வரலாறு பகுதியில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினா. ஸோ மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. 2 அரசு தேர்வில் கேட்கப்பட்ட வினாவை நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.